எனது மனைவியாக மணிமேகலை மனைவியாக மணிமேகலை வந்துட்டாளா? வந்துச்சு. சரி வர சொல்லு. பாத்தியா என் மன்னவரை பாத்தியா என் சுவாமி பாத்தியா பாத்தியா அத்தனை பாத்தியா மாஞ்சி மாஞ்சி கட்டாலும் ஒரு அரைக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஒண்ணு நீ ஏரி வேலைக்கு போக சொன்னாரு. ஏரி வேலைக்கு போறாங்க. ஆமா முன்னாடி காலை 6 மணிக்கு போட எடுத்து போட ஏரியா அந்த வருமை ஆக போய் ஊளா ஓங்க என் மன்னவா மணிமேகலா நீங்கள் மணிமேகலா புரியலானோ மணிமேகலா என் தேவையில்லவா? எப்படி ஏற்பட்டவள்? நீ எப்படி வாழணும்? அடி மக மகாராஜியா வாழ்வா
உங்கள் மனைவியை அழைத்த காரணம் யாருங்க? இன்றைய தினத்தில் அழைத்த காரணம் ஆமாங்க. நமக்கா ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய 12 ஆண்டுகள் குலத்த செல்வம் இல்லாமல் இருந்தோம். கிடையாது. அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் ஆட குடும்பத்துக்கு ஆர்வம் நமக்கு இருக்கிறது. ஆமாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு 7 வயதாகி விட்டது. ஆமாங்க. அன்னவர்களுக்கு சிகதைக்கு காதலி விழா செய்யணும். முருகப்பெருமானுடைய நேர்த்திக்கடனை தீர்க்க வேண்டும். அதனால நம்முடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான் இடத்தில் செல்ல வேண்டும். பெருமாள் நினைச்சு போடுவோம். ஐயா இதோ கானக வழி வந்து விட்டோம். இந்த கானக வழியிலே வரக்கூடிய நேரத்தை பார்த்தால் கைகால்கள் அசதியாக இருக்கிறது. எனக்கோ இன்று முதல் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு கால் வலிக்குது, தாக விட எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த கானக வழியாக நாம நடக்கும் பொழுது ஆமா அது திருச்செந்தூர் முருகனை நோக்கி காவடி மேலும் எடுத்து சுமந்து கொண்டு செல்லும் போது மகனுக்கும் மகளுக்கும் தண்ணி தண்ணி என்று அம்மா தண்ணி அம்மா தண்ணி என்று சொல்கிறார்கள். எனக்கு தாக விட இருக்குது, தண்ணி உடனே எடுத்து வாருங்கள் மன்னவா. இந்த கானகத்தில் பாத்திரிய ஆலமரிச்சோம். அந்த ஆலமரிச்சத்தின் அருகாமையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருங்கள். நானோ எங்கேயாவது ஜலங்கள் இருந்தால் குளக்கரை நாடி ஜலத்தை தேடி சென்று ஜலம் கொண்டு வருகிறார். நீங்கள் யாதொன்றுக்கு மஞ்ச வேண்டாம். அப்படியே ஆகட்டும். இதே நன்னாயிரத்தை சேர்ந்து அது சீன அண்ணா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 51 50 லட்சமாக பாவித்து பெரிய அம்மனை வேண்டுகிறோம். சுபேஜயம் சுபேஜயம். எனக்காக கொடுக்கப்பட்டது 51 50 லட்சமாக பாவித்து அதுவும் பெரிய அம்மனை வேண்டுகிறோம். சுபேஜயம்.
மாசில்லா மன்னனும் அணிவகைகளை அம்மையாருமாகவே அது திருச்செந்தூர் முருகனை தேடி குழந்தைகளை நேர்த்தி கடை செலுத்த வேண்டும் என்று பாத யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது தாக விழா ஏற்பட்டு அது மனைவியும் பிள்ளைகளும் பெருத்த ஆழ விரட்சி அமர செய்து விட்டு ஜலமெடுக்க சென்று விட்டார் மாசில்லா மன்னன். அந்த நேரத்திலே மதகுமாமலை ஆண்டு வரும்படியான பயங்கராசுரம் தற்ப அந்த விரால் மற்ற கொடுத்ததெல்லாம் கொடுத்ததடி வல்லையடா சொகக்கதையானதா சொல்ல மனம் வல்லையடா சொகக்கதையானதா கல்லையும் கல்லாகி போனாலையே Oh,
யார் இங்க யார் இங்க சூத்துங்க என்ன போனாலும் பின்னால போனாலும் கடிக்கு என்ன பண்ற துணி கட்டுறியா உன்னுடைய முகமாக வந்தது பார்த்த முகத்துக்கு வேற்று முகமா இருக்கிறது. இருக்கக்கூடிய அப்படி ஆளு யாரால தெரியுது என்னுடைய பழைய மந்திரி எங்க இருக்கான்? ஓ பழைய மந்தி மந்தி இல்ல ஜீவா பழைய மந்திரியா தெரியுது புது மந்திரியா தெரியுது என் பழைய மந்திரி கேட்கணும். ஐயோ ஐயோ அவன் விடமாட்டான் போலக்குது. அவன் விடமாட்டான் என்ன கேரகே மாடா எங்க போற? என்ன அதிகாரிகள் தேவையா என்ன பண்ணுறீங்க?
எங்கேயாவது பாத்துக்கிட்டா தம்பி சின்ன பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கிறியா ஊர்ல இருந்திருந்தா எவ்வளவு காசு வந்திருக்கும் பிச்சைக்காரங்க எந்த கடை வச்சு போடணும் போது அது போடால் போகட்டும். இந்த சபை இருக்கிற சபை இது எப்பேற்பட்ட சபை? இது எதற்கா சப்பா இது பதிலுக்கா சப்பி? சரி வந்ததுல இருந்து அடி வாங்கி கடை ஒன்னு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். குட் நைட். குட் நைட்னா கொண்டாடி சுகமா? யார் கொண்டாடி? யாரு இது? ஏய் இந்த சபை இருக்கிற சபை என்னடி ஐயா என்னுடைய விளக்கம் தெரியாது சொன்னால்தான் தெரியும். ஆண்டு வரக்கூடிய அவங்களுக்கு தெரியும் ஆட்டை எப்படி பார்க்கணும் எப்படி என்னுடைய நாமதான் இருக்குது. என்ன தெரியுமா? என்னுடைய நாடு இருக்குதா நாடு ஐயா அங்கே பாருக்குது பாரு தெரியல ரெண்டு ஆயா மூத்திரம் பேராங்களா வேற ஒண்ணும் இல்ல பாருதான் முந்தா நேரத்துக்கு ஆனா பாண்டிச்சேரி பக்கம் ஏத்தனை தெரியலையா கல்யாணம் பண்ணிட்டு எதனா பண்ணிக்கிடானா என் பேச கேக்குறியா போச்சு வச்சிருந்தா கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படி இருந்தாலும் இந்த பழகுமா மலையை
ஏய், இந்த பதுங்குமா மலையை மலையை பரிமாணம் செய்து வரக்கூடிய என்னுடைய நாமதயமோ பயங்கராசுரன். அப்படின்னா பயங்கரமா பதுங்குமா மலையை ஆண்டு வரணும். நான் ஏன் பதுங்குமா மலையில இருக்கு தெரியுமா? என்ன ஒரு ஆள் ஆட்ட முடியுமா? ஒரு அடி அடி சொல்லுவாங்க. நம்ம கையில ஒரு அடி பார்த்து ஒண்ணு பசங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு கட்டிக்கார ஆடுறேன். கல்யாணம் 3 மாசம் தான் ஆகுது எனக்கு. 3 மாசம் தான் ஆகுது. இங்க நான் போனா நான் இங்க ஆடுறேன். அங்க என் வீட்டுல ஆடுறானோ ஆடுவான். இந்த முதலுக்கு நாங்க தான் பயந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உணவிற்கு நான் பயந்து கொண்டு பதங்கமா மலையில் அமர்ந்திருக்கு தெரியுமா? எனக்கு முன்னால இருக்கு கூடிய சிங்கம்கள் அப்படி சொல்லக்கூடிய கஷ்டப்படாத பின்னாடி யார் பாரு சொல்லணும் தொண்டை கட்டு நீ கம்பெனிடா இல்லாத இன்னொரு வாய்க்குள்ள சுத்தி வந்து இருப்பா. எனக்கு ஒண்ணு கிடையாது. அப்படி சொல்லும்படியான இவர் மூவரும் என் முன்னோர்களை பட்டவர் அவர்களை கருவறுத்த அவர்களை கொன்ற யார் தெரியுமா? அந்த ஓட்டாண்டி இருக்கானே, அந்த பித்தாண்டி இருக்கானே, அந்த கோமனை கட்டி இருக்கானே, அந்த கோமனை கட்டிக்கிறானே ஒண்ணு ஒண்ணு ஆமா மரியாதை கட்டு போயிரு. அம்மா கூசி அப்படி இருந்தாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த தேவர் ஒரு அழிக்க வேண்டும் என்று என் பாட்டியாக விட்ட கொஞ்சம் கம்மியா இருக்க சொன்ன வழி பாக்கணும். என் பாட்டியாகப்பட்டு அசாமி இருக்க அல்லவா? பாப்பா புள்ள பத்தா எட்டு புள்ள பத்தா பாப்பாடா ஏகம் புள்ள அந்த ஒரு புள்ள பக்கத்துக்கு அந்த தெரியவே புள்ள பக்கத்துக்கு ஒரே புள்ளதான் பேக்கிறதுக்கு சேசி பட்டி வீடு போட்டாங்க. என் பாட்டியாகப்பட்டு அசாமிப்பட்டவள் ஒரு முக்கிற்கொன்று 3.5 கோடி அறுக்கிறது. அவன் வயிறு வச்சுக்கிறாளா இல்ல வயிறுக்குள்ள மிஷின் வச்சிருக்காளா? திருப்பிள்ள 3.5 கோடி அரக்கர்களை பயன்படுத்தார். இந்த தேவர்களை விட வேண்டாம் என்று பரண கடவுளிடம் என் பாட்டியாகப்பட்ட அசாமுகி தவம் இருந்து பிள்ளைகளை பயன்படுத்தார். அப்படி பிள்ளைகளை பயன்படுத்த தருவாயிலே